ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோட் மூவி செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லாக பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா அதோட செப்டம்பர் 15 அன்னைக்கான 11th டே கலெக்ஷன் எவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் செப்டம்பர் 15 அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 14.5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் ஓவராலாக ரிலீஸ் ஆன மொத்தமாக 11 நாளைக்குமே சேர்த்து 181.65 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில். ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் 15ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 15 இந்தியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா 18.50 கோடி ரூபாய் தமிழ்நாட்டையும் சேர்த்து, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா எல்லாத்தையும் சேர்த்து 18.50 கோடி ரூபாய் செப்டம்பர் 15 பிஸ்னஸ் ஆகிருக்கு டிக்கெட் கலெக்ஷன்ஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்தியா மொத்தமாக பார்த்திங்கன்னா 11 நாளைக்கும் சேர்த்து, செப்டம்பர் 5லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் 11 நாளைக்கும் சேர்த்து இந்தியா மொத்தமாக தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்து 281.15 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. 281.15 crores கலெக்ஷன் ஆகிருக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓவர்சீஸ் செப்டம்பர் 15 இந்தியா அல்லாத வெளிநாடுகளில் மட்டும் பார்த்திங்கன்னா 9.12 கோடிக்கு கலெக்ஷன் ஆகிருக்கு. மொத்தமாக இந்தியா அல்லாத வெளிநாடுகள், அதாவது செப்டம்பர் 5லேருந்து செப்டம்பர் 15 வரைக்கும் ஓவராலாக பார்த்திங்கன்னா 186.07 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. இதுவே செப்டம்பர் 15 வேர்ல்டு வைடாக இந்தியா, அப்புறம் இந்தியா அல்லாத வெளிநாடுகள்லையும் சேர்த்து 27.62 கோடி செப்டம்பர் 15 மட்டும் கலெக்ஷன் வந்திருக்கு. ஒட்டு மொத்தமாக, அதாவது படம் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் செப்டம்பர் 15 வரைக்கும் உள்ள டேட்டாவின்படி பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா கோட் மூவிக்கு 467.22 கோடி கலெக்ஷன் ஆகிருக்கு. இதுதான் கைஸ் இந்த கோட் மூவியோட கலெக்ஷன். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ கோட் மூவி எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அட் த எண்டில் கோட் மூவி 700 crores ரீச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.